இந்தியாவில் நம்பர் 1 அசவை புட்ல இது ஒன்றா இருக்குண்ணா. லேம்ப் ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். சும்மா அட்டகாசமாக இருக்குண்ணா. 7 வகையான உணவை ஒரே தட்டில் வச்சு அதுவும் அருமையான இடத்துல சாப்பிட்டுன்னு இருக்கும். மஜாவே இருக்கு மக்களே. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல். எல்லாரும் கேதர் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த லேம்ப் ரைஸோட ஸ்பெஷல். அட்டகாசமான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இலங்கையோட பாரம்பரியமான உணவை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது மதிய வேளையில் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான்வெஜ் மீல். இது குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடக்கூடிய மீல் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உணவு தான் இது. டச்சுக்காரங்களோட பொருட்களையும் மற்றும் இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் ரெண்டுமே சேர்ந்து பண்ணக்கூடிய லேம்ப் ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். டச்சுக்காரங்களும் சரி இலங்கைக்காரங்களும் சரி இந்த உணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து லேம்ப் ரைஸ், இன்னொன்று லம்ப் ரைஸ். ரெண்டுமே ஒன்றே தான் குறிப்பிடும். இந்த உணவோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரியாணி போல். இது பல வகையான காய்கறிகள், மீன், முட்டை, இறைச்சி மற்றும் சம்பல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது தான் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரியமான இலங்கை உணவு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செய்முறைகள் 1 by 1 பொறுமையாக நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும். இது வந்து ஒரு குடும்ப உணவுன்னும் போது ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஐட்டமும் ஒரே இலையில வச்சு சாப்பிடக்கூடிய உணவு. அந்த காலத்தில் வந்து இந்த காலம் வரைக்கும் இப்போவும் இந்த இலங்கை ஃபுல்லாகவே இந்த லேம்ப் ரைஸ், அதாவது அசைவ கறி, இந்த அசைவ கறி தான் முதல் இடத்துல இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்தரமான உணவு. விலையிலும் வந்து ரொம்ப உயர்தரமான இடத்துல இருக்குது. இந்த உணவு டச்சு மற்றும் இலங்கையில் மட்டும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. நாளடைவில் எல்லா நாட்டிலும் இந்த உணவை வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான பாரம்பரியமான உணவு தான் இன்னைக்கு காணொலியாக நம்ம காட்டுறோம். ஏன் காலையில் எங்கே நிற்கிறோம்? நாங்கள் வத்தேகாம மீன் மார்க்கெட் வந்துக்கிறோம். என்ன மீன் வாங்கியிருக்கோம்? டூனா ஃபிஷ், சூர மீன். லம்ப் ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட்லெட் ஒன்று செய்யணும், ஒரு பால் மாதிரி பிடிச்சி. அதுக்கு இந்த டியூனா ஃபிஷ் தான் நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா கறிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டியூனா ஃபிஷ் தான் பெஸ்ட்டு சாய்ஸ். மீன் கடையிலே வந்து வாங்கியிருக்கோம். அதே வத்தேகாமா மார்க்கெட்டில் தான் இருக்கும். அதே லம்ப் ரைஸுக்காக சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணணும். ஏன்னா லம்ப் ரைஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா லம்ப் ரைஸில் எல்லா விதமான இறைச்சி பொருட்கள் சேர்த்து பண்ணுறது தான் லம்ப் ரைஸு. அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி, அதுக்காக இப்போ கோழிக்கறி வாங்குகிற கடையில் வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் பல பேர் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் தமிழ் பேசி தான் கோழிக்கறி ஆகட்டும் மீன் ஆகட்டும் பேசி வாங்கியிருக்கிறோம். சிங்களமும் பேசுகிறாங்க. அதனால் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ் பேச ஆள் இருக்காங்க. சிக்கன் கிலோ எவ்வளோ வேணும்? 1420. கிலோ 1400. எவ்வளோ பாயிண்ட் வந்துருக்கு? 2580. அப்போ 1 கிலோ 820. நம்ம இங்கே வட்டகம்மா வாட்டர் ஃபால்ஸில் இன்றைக்கி வீடியோவுக்காக பொருள் வாங்கிறதுக்காக வந்தோம். நம்ம ரசிகைகள், அன்பு சகோதரிகள் நம்மளை கூப்பிட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நமக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வேணான்னு சொன்னாலும் அவங்க பாசம் மழை தாங்கலை. ஒரு கிஃப்ட் நமக்கு ரெடி பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி இலங்கையிலே நமக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எத்தனை வருஷமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க? மண்பானையிலான பாரம்பரியமான ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கி கழுவுறேண்ணா. நான் சிக்கனை கழுவ போறேண்ணா. அருவியில் வருது தண்ணி, என் மனசுக்குள்ள அழகான ஒரு கண்ணினா பண்ணி சிக்கனை கழுவி எடுக்க போறோம். இலங்கை பாரம்பரிய உணவுல நான்வெஜ்ல முதல்ல இருக்கிற உணவை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுக்கு பெயர் லேம்ப் ரைஸ். அதுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம், வாங்க. கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெட்டி வச்ச டியூனா மீன், தோல் எடுத்து பெருசாக வெட்டின கோழிக்கறி, வெள்ளை முட்டை, சின்ன வெங்காயம், சர்க்கரை, கடுகு, வரமிளகாய், பொன்னி அரிசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், ரம்ப இலை, மல்லித்தலை, புளி, பூண்டு, பெரிய வெங்காயம், முழு மல்லி, உப்பு, ரஸ்க்கு பவுடர், தேங்காய், மணலாய் நெய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சிக்கன் மசாலா. இன்றைக்கி நம்ம சமையலுக்கு எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய். இப்போ முட்டை வைக்கிறது எப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிலிண்டரை பற்ற வைக்கிறோம். சிலிண்டரை பற்ற வைக்கிறாரா ஐயா? எல்லாரையும் கிளம்ப சொல்கிறாரு. அடுப்பை பற்ற வைக்கிறேன் ஐயா.
லேம்ப் ரைஸுக்கு முட்டையை வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இங்கே சமைக்க வந்திருக்கோம். அங்கே பாரு ஒருத்தர் வந்து ரசிக்க மட்டும் வந்திருக்காரு. ரசிக்க வரலங்க அவரு, ருசிக்கு வந்துருக்காரு. ருசிக்க வந்துருக்கு. அங்கே என்ன வேலை? சமைச்சு முடிச்சாதானே அவர் கீழே வருவாரு. ஓ, அப்போ நானும் போலாமாண்ணா? முட்டை வேகிற காப்பில் முட்டையே வெந்து போச்சுண்ணா. வெந்த முட்டையை ஆற வச்சு நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு முட்டையை எடுத்துக்கிறோம். புளியை வந்து நம்ம ஈர தண்ணியில் ஊற வைக்க போகிறோண்ணா. இந்த லேம்ப் ரைஸ் பார்த்தோம்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்பர் 1ல் இருக்குது. அப்படின்றது காரணம் என்னென்னா புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் கலந்த ஒரு வகையான உணவு தான் இது. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா புளியவே மொத்தத்துக்கும் பயன்படுத்தியிருந்தாங்க. ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு அளவில் புளியை பயன்படுத்தினாங்க. இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வினிகரை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சமையல் நிகழ்ச்சியில் நம்ம புளியவே இன்றைக்கி அந்த காலத்து எப்படி செஞ்சாங்களோ அதே செய்முறை தான் கொண்டு வரோம். அதுக்கு புளியை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். அப்படி பார்த்தா சேங்க மாஸ்டர் நீங்கள் எங்களோட முன்னோர்கள் செஞ்ச மாதிரியே ஒரிஜினலாகவே பண்ண போகிறீங்க. நம்ம பாரம்பரியத்தை மீண்டும் உருவாக்கிட்டு வரோம். அந்த உணவு வகையில் அப்படியே நம்ம வந்து சமைச்சு மக்கள்கிட்ட காட்ட போகிறோம். புளியை ஊற வச்சாச்சு. நம்ம அடுத்த செய்முறைக்கு போகலாமா? மீன் பேர் என்னப்பா? மீன் பேர் வந்து மீன் தானா? தமிழில் சொல்ல போனால் சூர மீன், சூரமீன், ரத்த மீன் கூட சொல்லுவாங்க. இது சூர மீன். ஏன்னா வெட்டனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தம் வர மாதிரி இருக்கும். அது அவ்வளோவும் சத்தான மீன், நல்ல சதை உள்ள மீன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு சதை உள்ள மீன் தான் வேணும். அதில் முள் இந்த மீனில் கம்மியாக இருக்குன்றதால தான் இந்த மீனை பாரம்பரியமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் அதே மீனை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஊற வச்ச புளியை இப்போ வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மீனுக்கு 2 தூள் ஐட்டம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒன்று மஞ்சள் தூள், அடுத்தது வந்து மிளகாய் தூள். அவங்க பாரம்பரியமாக எப்படி மசாலா பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் அதே மசாலாவை பயன்படுத்தி இன்றைக்கி மீன் செய்ய போகிறோம். மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூள் பார்த்தாலே தெரியும் கையில் இடிச்சா எப்படி இருக்கும் அந்த காலத்தில், அந்த மாதிரி ஒரு அற்புதமான மிளகு தான் உள்ளே இருக்குது. இப்போ அதையும் நம்ம போட்டு நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது மீனுக்கு மசாலாக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த மீனுக்கான மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 4 பொருள் தான். 3 சேர்த்தாச்சு. கடைசியாக புளியை சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மீனில் ஊற வச்சு அப்படியே அவிச்சு எடுக்கணும். அவங்க அந்த காலத்தில் பண்ண மாதிரி நம்மளும் இன்றைக்கி கொஞ்சம் புளி தண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. எல்லா மசாலாவையும் மீனில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிளகு வாசனை அப்படியே தூக்குதுப்பா ஆளா. ஒவ்வொரு மீன்லேயும் மசாலா வந்து நல்லா மேலே உட்கார அளவு தனித்தனியாக பிரட்டி வச்சிங்க. ரியாஸ் பிரதர் எப்படி இருக்குது மசாலா? மசாலா வாசனையில் சூப்பராக தூக்குது. மசாலாவில் நல்லா மெரினேட் ஆகின பிறகு இவர் அவிச்செடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். உடனே அவிக்காமல் கொஞ்சம் மெரினேட்டுக்கு வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிறகு அவிச்சாருன்னா சூப்பராக வரும். A few moments later. ஊற வச்ச மீனை வந்து இப்போ அவிச்செடுக்க போகிறோம். 20 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ A few moments later. மீன் நல்லா வெந்துச்சுங்களா? பார்த்தாலே தெரியும்ண்ணா, சூப்பராக நிறைஞ்சு. ஆனால் மீன் வெந்திருக்கும். மீன் கட்லெட்டுக்கு உருளைக்கிழங்க தோல் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். அடுத்தது நம்மளோட லேம்ப் ரைஸுக்கு மீன் கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சூர மீனை நல்லா மசாலா போட்டு அவிச்சு வச்சுருக்கிறோம். அதை தனித்தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ முள் கம்மியாக இருக்கும், கறி அதிகமாக இருக்கும். நல்லா மசாலாவில் வெந்து போச்சு. நல்ல கறி மீன்ன்றதால எலும்பு இல்லாமல் வெறும் கறியை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா கட்லெட்டுக்கு தேவை வெறும் கறி மட்டும்தான். ஏயா சமைக்கும் போது ஏயா பிச்சை எடுக்கிறா? பிச்சை இல்லை, பிச்சை கிடையாது. பிச்சு போட ஓ போகிறோம். அப்படியா? அப்படியே கறியை அப்படி உடச்சிக்கிறேன். எடுத்துகிட்டு நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். அந்த முள்ளை நல்லா வெந்துட்டா அழகாக கையில் இந்த மாதிரி எடுத்துடலாம். நிறைய வேகாமல் இருந்ததுன்னா அது வந்து குழன்னு அப்படியே பிசுன்னு இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ கையில் அப்படியே சின்ன பீஸாக இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் இந்த மாதிரி ஒரு புட்டு மாதிரி உடச்சி போட்டுங்க. அப்போ தான் கட்லெட் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவோட இது எல்லாம் நல்லா சேரும். மிக்ஸி இருந்தால் மிக்சியில் கூட லைட்டாக ஒரு ஓட்டு போதும். தோல் வந்துடுச்சுன்னா தோல் கூட எடுத்துடலாம். வெந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து மசிச்சுக்க போகிறோம். மீன் கறியை சும்மா பக்காவாக பூ மாதிரி உதுத்து வச்சுருக்காரு. பூன்னு சொல்கிறதோடைய புட்டு மாதிரியும் சொல்லலாம். புட்டு மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு அப்படியே உருண்டை பிடிக்க போகிறோம். நறுக்கின பூண்டுங்க, பச்சை மிளகாய் அந்த மாதிரி நறுக்கினது, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் சேர்த்துக்கிறோம். பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி நல்லா வாசனைக்கு, மிளகுத்தூள்
தேவையான அளவு உப்புத்தூள். நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்குங்க இதையும் சேர்த்துக்கிறோம். அப்படி இதிலே சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சேர்த்து மீனோட அந்த மசாலாவோட வாசனை வருகிறதா? அதனால தான் இவங்க மெயினாக இந்த மீனை வச்சு மட்டும் பண்ணுறாங்க. மீனில் எவ்வளோ வகைகள் மீன் இருந்தாலும் இவங்க இந்த சூறை மீனை பயன்படுத்துறது இந்த ஒரு ரீசனுக்கு தான். இந்த மாதிரி கட்லெட் வடிவத்தில் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக கூட பிடிச்சிக்கலாம். மைதா வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுங்க, கட்டி இல்லாங்க. அதுக்கப்புறம் பிரெட் கம்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்லெட்டை எடுத்து ரொம்ப நேரம் மைதா தண்ணியில் ஊறக்கூடாது. அப்படியே ஒரு கோட்டு இப்படி எடுத்துட்டு போட்டோட எடுத்துடணும். ஆமாம், டப்புன்னு எடுத்துடணும். அப்படியே க்ரம்ஸு பிரெட்டு தூளை அப்படியே மேலே போட்டுக்கிறேன். அப்போ தான் மேலே பொரியும் போது நமக்கு அந்த வண்ணம் கிடைக்கும். கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக வரும். அப்படியே ஒரு மைதாவில் ஒரு பெரட்டு அப்படியே எடுத்து ரொட்டி தூளில் போட்டுருவோம். கட்லெட் சூப்பராக நம்ம வேண்டிய ஷேப்பில் பிடிச்சாச்சு. நீங்கள் ரவுண்டு வேணுன்னா ரவுண்டு போட்டுங்க. அதுதான் இங்கே பாரம்பரிய ஸ்ரீலங்காவில். அப்படியே எண்ணெயில் இறக்கிங்க. மீன் நல்லா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. நமக்கு அந்த வண்ணம் மட்டும் கிடைச்சா போதும். கட்லெட்டோட வண்ணம் நம்மள சூற மீன் கட்லெட்டு எப்படி வந்து இது பாருங்க. இந்த ரொட்டி துண்டோட வேலை இதாங்க, நம்ம எதிர்பார்த்த வண்ணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லேம்ப் ரைஸுக்கு சிக்கன் கறி ஒன்று பண்ண போகிறோம். இதுவும் பாரம்பரியமான முறைப்படி தான் பண்ண போகிறோம். அவங்க அன்றைக்கி டச்சு காலத்தில் எப்படி மசாலா இலங்கை மசாலாவை சேர்த்து இந்த சிக்கன் கறி பண்ணாங்களோ அதே ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா போட்டு கறியை நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். மஞ்சள் பொடி, தனி மிளகாய் தூளுங்களா? தனி மிளகாய் தூளுங்க. தனியாக தெரியுதா? நீங்க தெரியுது. அதான் தனி மிளகாய் தூள். மல்லிப்பொடி, கரம் மசாலா. இந்த கோழிக்கறி நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இறுதியாக மிளகுத்தூள். இவ்வளோதாங்க இந்த கோழிக்கான மசாலா. அடுத்தது இந்த கோழிக்கும் மசாலாவுக்கு ஏற்றால உப்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இந்த லேம்ப் ரைஸுக்கு எப்படி புளியை சேர்த்தே பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம புளியும் சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த கோழிக்கறியை ஊற வைக்க போகிறோம். மாஸ்டர், கோழி குருடா இருக்குன்னு பார்க்காதீங்க, கறி தரமா இருக்கான்னு பாருங்க. இந்த மசாலாக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் வந்து கறியோட நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கும். அதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தேவையான அளவு. மசாலாவில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா நல்லா மசாலா நல்லா கறி கூட ஏறி நல்லா சாப்பிட்டா ஆகுனா சாப்பிட்டா ஆயிடும். சாப்பிட்டா ஆயிடும். ஆனால் இப்போ சாப்பிடலாம், மசாலாவை மட்டும் சேர்த்து. இன்றைக்கி நம்ம லேம்ப் ரைஸுக்கு நம்ம பயன்படுத்துகிற போகிற இறைச்சி வந்து பார்த்தோன்னா கோழிக்கறி பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு நீங்கள் மட்டனில் பண்ணலாம், உங்களுக்கு எந்த இறைச்சிலாம் பிடிக்குதோ அதெல்லாம் வச்சு பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு இறைச்சினா இதில் இருக்கணும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி கோழிக்கறிக்கு மசாலா போட்டு சூப்பராக ஊறிட்டு இருக்கு. இப்போ சிக்கன் கறி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது தேங்காய் எண்ணெய். இவங்க பாரம்பரியமாக தேங்காய் எண்ணெய்லாம் பயன்படுத்துவாங்க. நம்மளும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலே பண்ணுறோம். இது நல்ல வாசனையான கறி இது. ஏன்னா இந்த ரைஸு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கறி தான் ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாந்து பதத்தில் எடுக்கணும். கொஞ்சம் பட்டை, அடுத்தது ராமந்தான் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு. மிதமான சூட்டில் வரணுமா? ஆமாங்கண்ணா. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இது கூட கொஞ்சம் ரம்ப இலை, நல்ல வாசனையாக இருக்கும். எல்லா சமையலுக்குமே இந்த ரம்ப இலை முக்கியமானது ஒன்று. இலங்கையில் ரம்ப இலை பயன்படுத்துவாங்க. அடுத்தது இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், வெங்காயம் இந்த பதத்தில் வரும்போது பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறோங்க. சுவையாக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு பூண்டு, நல்லா சுவையாக இருக்கும். கறி நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக ஊறிடுது மசாலாவோட. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறிருக்கு. இப்போ இதை அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைக்க போகிறோம். எந்த அளவு டைட்டாக இருக்குது பாருங்கள் மசாலா. இந்த அளவு டைட்டாக மசாலா இருந்தால் தான் அட்டகாசமாக இருக்கும் சுவை. இந்த
இந்த அளவு மசாலா நல்லா டைட்டாக நம்ம கறியில் ஏறி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ருசியும் சுவையும் கொடுக்கும். மீதி இருக்கிற மசாலாவை இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து அப்படியே ஊற்றிக்கிறோங்க. இந்த தண்ணியே போதுமானது இந்த கறிக்கு. இப்போ மசாலா நல்லா தேவையான அளவில் தண்ணியில் நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கறியை சீக்கிரம் குக் பண்ணி எடுக்கும். லைட்டாக மூடியை திறந்து ஒரு கிண்டிக்கிறோம். கறியும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியும் நம்ம ஊற்றின தண்ணியும் போதுமானது இந்த கறிக்கு. நல்லா சூப்பராக வரணும். அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா கமன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்க வறுத்து எடுக்க போறோம். ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம், இலங்கை உணவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், நல்லா இனிப்பாகவும் இருக்குன்னு. இந்த கறி அவ்வளோ காரமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கணும். ஊற வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக புளி தண்ணியாக இது நல்ல புளிப்பு சுவையும் கொடுக்கும், வண்ணத்தையும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். நம்ம கோழிக்கறி கிரேவி சும்மா அட்டகாசமாக தயாராகிடுச்சு. அதில் மல்லித்தலை போட்டு அப்படியே இறக்கி வச்சுக்க போகிறோம். நறுக்கி வச்ச மல்லித்தழை நல்ல மணத்துக்காக அப்படி எடுத்து அப்படி போடுறோம். நம்மளுடைய இலங்கை பாரம்பரிய லேம்ப் ரைஸுக்கு ஒவ்வொரு உணவாக ரெடி பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 7 உணவு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணணும். அந்த வரிசையில் இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கத்திரிக்காயும் பொரிக்க போகிறோம், உருளைக்கிழங்கும் பொரிக்க போகிறோம். அதனால் நல்லெண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாச்சு நண்பர்களே. இப்போ வந்து உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா பொரிச்சு பொன்னிறமாக எடுக்க போகிறோம். தம்பி என்ன நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் எடுக்கணும். இதை எடுத்து நம்ம மாற்றிக்கிறோம். உருளைக்கிழங்கை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறோம். இதே வந்து பாரம்பரியமாக அவங்க வாழைக்கால செய்யலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறிகள் பிடிக்குதோ தாராளமாக அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி கறியெல்லாம் பண்ணணும். கத்திரிக்காவை நல்லா தண்ணியில் வடிகட்டி எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோங்க. நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோம். இதையும் உருளைக்கிழங்கை எப்படி நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும் பார்த்துருப்போம். இப்போ உருளைக்கிழங்கை எப்படி நம்ம தேங்காய் பாலில் ஊற வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணி தான் இந்த உணவை வந்து பாரம்பரிய உணவு பண்ண போகிறோம். வாங்க அதுக்கான மசாலாவை ஒன்று ஒன்றா சேர்ப்போம். வாங்க ஒரு சட்டி ஒன்று எடுத்துங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி ஒரு 3 ரம்ப இலை, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த உருளைக்கிழங்குக்கு ஏற்ற அளவு கருவேப்பிலை, நீட்டு வாக்கில் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் எல்லாமே பச்சையாக சேர்த்துக்கிறோம். அப்புறம் தான் அடுப்பில் சேர்ப்போம். கொஞ்சம் நறுக்கிய பூண்டு, இது கூட 2 பட்டை, நீட்டு வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்புத்தூள், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த தேங்காய் பாலை இந்த பச்சை மசாலாவில் அப்படியே சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். அந்த மஞ்சள் வாசனை, உப்பு இது எல்லாம் அப்படியே பச்சையாகவே கலந்து வச்சுக்கிறோம். இப்படி தான் அவங்க ஸ்ரீலங்கா ஸ்டைலில் பண்ணுவாங்க. நம்மளும் அதே ஸ்டைலில் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் நல்லா ஊறுனதுக்கப்புறம் அப்படியே அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைக்கணும். கத்திரிக்காய் சும்மா சூப்பராக எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடுது. அதுவும் நல்லெண்ணெய் வாசனையில் அப்படியே எடுத்துக்கிறோங்க. பொரிச்சு எடுத்த கத்திரிக்காய் நல்ல மணமாக இருக்குது பாருங்கள், வண்ணமும் அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எதிர்பார்த்த அளவு தேங்காய் பாலில் அந்த பச்சை மசாலா சூப்பராக ஊறி இருக்குது. தேங்காய் மணம் அப்படி அட்டகாசமாக இருக்குது. சக்தி மசாலாவில் மஞ்சத்தூள் வாசனையோட அப்படியே அடுப்பில் இந்த மசாலாவை அப்படியே வச்சு தேங்காய் பால் நல்லா கொதித்து வரணும். அந்த கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்து நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி இறக்கி அந்த லேம்ப் ரைஸோடு வச்சு சாப்பிட்றது சும்மா அட்டகாசமாக இருக்கும். நமக்கு சீக்கிரம் கொதி வர்றதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுக்கிறோம். நம்ம வாசனை சூப்பராக வருது பாருங்கள். அப்படியே திறக்கிறோம். நல்லா சூப்பராக கொதிக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோங்க. ஸோ நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வாழைக்காய் எது இருந்தாலும் தாராளமாக சேர்த்துங்க. அப்படியே பொரிச்ச எண்ணெயோடு அப்படியே உருளைக்கிழங்கை இறக்குறோங்க. இந்த தேங்காய் பால், இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி
சும்மா வாசனை வந்து தரன்னு சொல்லுது. அதனால் மக்களை உங்களுக்கு திறந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரே ஒரு கிண்டுங்க போதும். இந்த அளவு இருந்தாலே போதும். நல்ல உருளைக்கிழங்கு எண்ணெயில் பொரிஞ்சதால் அட்டகாசமாக இருக்குது. இப்படியே இறக்கிக்கிறோம் அதை. முட்டை நல்லா அவிச்சு உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா போட போகிறோம். தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த மாதிரி நம்ம அங்கங்கே வெட்டி வச்சுருக்கோம், இல்லைன்னா வெடிக்கும், அதை சேர்த்துக்க போகிறோம். அப்படியே ஒவ்வொரு முட்டையாக அந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் மணத்தோடு அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு பாயில்டு எக்குன்னு லேம்ப் ரைஸ் கூட வச்சு சாப்பிடக்கூடிய முட்டையை வந்து அவிச்சு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து மஞ்சத்தூளோடு மிக்ஸ் பண்ணி அந்த கருவேப்பிலை மணத்தோடு வச்சு சாப்பிட்றது தான் லேம்ப் ரைஸில் ஒரு ஸ்பெஷல். ரொம்பவும் வறுபடாமல் இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதுமானது. ரொம்ப வறுத்தோம்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அந்த மஞ்சள் வண்ணம் இந்த முட்டையில் ஏறணும் முக்கியமாக. அவ்வளோதாங்க, அருமையான முட்டையும் தயார். இப்போ நார்மலாக அவிச்சு சாப்பிட்ற முட்டைக்கும் இந்த முட்டைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பிரிஞ்சால் மோஜோ, இதுக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம இடிச்சு எடுத்துக்க போறோம். அது என்னன்னா கடுகும் பூண்டையும் ஒன்னா சேர்த்து இடிச்சு ஒரு சின்ன கொரகொரப்பா பேஸ்ட் ஆக்க போறோம். கடுகு நல்லா இடிச்சாச்சுன்னா இந்த அழகுல இடிச்சாலே போதும். வெட்டி வச்ச பூண்டையும் அது கூடவே இடிச்சுக்கிறோம். அதில் உள்ள ஈரப்பதத்தையும் பயன்படுத்திக்கிறோம். ஆமாண்ணா ஆமாண்ணா. பூண்டை இடிக்கிறோம், வாசனையை கிளப்புறோம். இந்த அளவில் எல்லாத்தையுமே இடித்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் மொஜோ பண்ண போகிறோம். அந்த மொஜோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். நல்லா வாசனைக்கும் சுவைக்கும். சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த இலங்கையில் ஸ்பெஷலாக இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக செய்வாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகும் பூண்டும் இடித்து சேர்க்குறது தான். நம்ம இருக்கிற அழகான இடத்துல கரண்ட் வசதி இல்லை, அதனால் இடித்து சேர்க்குறோம். நீங்கள் வீட்டில் சமைக்கிறவங்கள வந்து அரைச்சி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கணும். ஏன்னா அந்த கடுகோட கசப்போடு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றது தான் சுவை. அப்படியே மிதமான சூட்டில் கலந்து விட்டுக்கிறோம். ஒரு 2 துண்டு ரம்ப இலை, கீரி வச்ச பச்சை மிளகாய், கவர்ச்சியான கருவேப்பிலை, மணமான கருவேப்பிலை. அப்படியே கருவேப்பிலை நல்லா பொரியணும். பாரம்பரியன்றது இந்த மாதிரி மண் சட்டியில் பண்ணுறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்சுக்காரங்களுடைய பொருட்களையும் பயன்படுத்துகிறாங்க, நம்மளுடைய இலங்கையில் விளையக்கூடிய பொருட்களையும் பயன்படுத்தி பண்ணுறது தான் இந்த லேம்ப் ரைஸு. நீட்டு வாக்கில் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை இறக்குறோம். நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை வரும்போது அப்படியே சூப்பராக போட்டுக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இந்த நேரத்தில் நம்ம மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் பயன்படுத்த போகிறோம். தேவையான அளவு உப்புத்தூள் சுவைக்கு ஏற்ப. அருமையான முறையில் பொரிச்சு வச்சுக்கிற கத்திரிக்காவை இப்போ சேர்த்துக்கிறோம் இந்த மசாலாவோட. இலங்கை உணவுகளானாலே தேங்காய் பால் ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ இந்த நேரத்தில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நம்மளுடைய கத்திரிக்காய் மொஜோ சூப்பராக தயாராகிட்டு அப்படியே இறக்கி வச்சுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், எக் ரைஸாக இருக்கட்டும், சிக்கன் ரைஸாக இருக்கட்டும், இட்லி தோசைக்கு எந்த உணவு கேட்டாலும் முக்கியமாக ஒரு பொருள் தருவாங்க, அதுதான் சம்பல். அந்த சம்பல் செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கோம். இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, விதையுடன் கூடிய காஞ்ச மிளகாய் அதுவும் சேர்த்துங்க. காரத்துக்கும் வண்ணத்துக்கும் இதுதான். இந்த பாரம்பரிய சம்பல் வந்து பார்த்திங்கன்னா இறால பண்ணுவாங்க. சின்ன சின்ன இறாவை தோல் உரிக்காமல் அப்படியே எண்ணெயே சேர்க்காமல் வறுத்து பண்ணுவாங்க. சில பேர் கருவாட்டில் பண்ணுவாங்க. நம்ம வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம பண்ணுறது வந்து ஒரு வெஜிடேரியன் சம்பல் தான் பண்ணுறோம். ஏன்னா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். லேம்ப் ரைஸுக்கு ஒரு காரமாக அந்த சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து ஸ்ரீலங்கன் பாரம்பரிய சம்பல். முழு மல்லி
நல்லா வாசனைக்காக. நம்ம சம்பலுக்கு தேவையான சுவைக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த சம்பல் பார்த்தீங்கன்னா சுவை எப்படி இருக்குன்னா காரம் புளிப்பு இனிப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சு புளி தண்ணியும் சர்க்கரையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே இடித்து எடுக்க போகிறோம். கெட்டி புளிப்பு சுவைக்கு சேர்த்துக்கிறோங்க. அப்படியே சர்க்கரை நம்மளுடைய பாரம்பரியமான சம்பல் தயாராகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆற வச்சு இடிச்சுக்க போகிறோம். என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி சம்பலுக்கு பாரம்பரிய முறைப்படி நான் சம்பலை குத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மளுடைய சம்பல் பக்காவாக தயாராகிடுச்சு. பாரம்பரியமான சமையல் தான் அது. இலங்கை சமையல் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம வருஷத்தில் இவ்வளோ உணவுகளை செஞ்சோம். இவ்வளோ உணவுகளை எது கூட வச்சு சாப்பிட போகிறோம்னா பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் சோறுன்னு சொல்லுவாங்க, எல்லோ ரைஸ். அதுதான் இது பாரம்பரியமாக இலங்கையில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் ரம்ப இலை இது கூட வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட ஊற வச்ச அரிசியை அது கூட நல்லா வறுத்துன்னா ரொம்ப ப்ரௌன் கிடையாது, கொஞ்சோண்டு வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தம் பண்ணி செய்கிறது தான் இந்த லேம்ப் ரைஸு. இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் உப்பு இப்படி தான் பாரம்பரியமான முறையில் பண்ணுவாங்க. அந்த பாரம்பரிய முறையிலேயே தான் நம்மளும் எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி தம் ஸ்டைலில் இப்படியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் இன்றைக்கி லேம்ப் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறோம். அதுக்கு முதல்ல வந்து வெங்காயத்தை தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிறோங்க. நம்ம செய்கிறது வித்தியாசமான முறை. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் நீட்டாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துங்க காரத்துக்கு. வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டை ரம்பலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை நல்லா நறுக்கி சேர்த்துங்க வாசனைக்கு. தேவையான அளவு தூளுப்பு. இந்த லேம்ப் ரைஸுக்கு வந்து சக்தி கொடுக்கறது நம்ம சக்தி மசாலா. ஒரு 1.5 டேபிள் மஞ்சத்தூள். இதெல்லாமே சும்மா கலந்து டைரக்டா நம்ம கொதி விட போறோம். ஒரு மூடியா போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொதி வரும்போது தான் நம்ம நெய் சேர்த்து அந்த மணத்தோட இருக்கும்போது தம்மு போடும்போது ஆஹா அந்த சுவை இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த எல்லோ ரைஸ் வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம போட்ட மசாலாக்கள்லாம் போட்டு நல்லா கொதிக்குது. இன்னும் சுவையும் மனமும் கூடுறதுக்காக இந்த நேரத்தில் தான் நெய் சேர்க்கணும். நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் அந்த நேரத்தில் சேர்க்கக்கூடாது, இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும். நெய் சேர்த்த மணத்தோட அப்படியே மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இப்போ டைரக்டா தம் ஏற்ற போறோம். நல்லா தண்ணி கொதிக்க வந்துருச்சுன்னா இப்போ வடிகட்டின அரிசியை நம்ம கொட்ட போறோம். அவ்வளோதானே, தண்ணி சுண்ட போதே டைரக்டா தம்மு வைக்க போறோம். இன்னொரு 2 நிமிஷம். கரெக்டான வண்ணத்தில் வந்திருக்கு. வண்ணம் மட்டும் கிடையாது, நல்ல மனமும் வந்திருக்கு. இதே ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் எல்லோ ரைஸ் செய்யலாம். நண்பர்களை தண்ணி நல்லா சுண்ட வந்துருச்சு, நல்லா மனமாக இருக்கு. டைரக்டாக நான் தம்மு போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுடைய லேம்ப் விருந்து தயாராகிடும். நம்மளோட லேம்ப் எல்லோ ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ தம்மு உடைக்க போகிறோம். தம்மு உடைச்சிட்டு நம்ம 7 வகையான உணவு செஞ்சுருக்கோம். எல்லாத்தையும் பாரம்பரியமான முறைப்படி எப்படி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் கேதர் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த லேம்ப் ரைஸோட ஸ்பெஷலு. வாங்க தம்மு உடைக்கலாம். என்ன சொன்னா எப்படி இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. பூ போல இருக்கா? பூவா இருக்கு. இந்த பாரம்பரிய உணவு வாழை இலையில் தான் வைக்கணும், நடுவில் சாப்பாடு வைக்கணும். நெய் வாசனை வேற லெவலில் வருது. நம்மளுடைய எல்லோ ரைஸ்
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கறி, நம்மளுடைய கத்திரிக்காய் மொஜோ, சூர மீன் கட்லெட், உருளைக்கிழங்கு பால் கறி, ஃப்ரைடு பாயில்டு எக், நம்மளுடைய சம்பல், மோர் மிளகாய். இலங்கையுடைய பாரம்பரியமான லேம்ப் ரைஸோடைய சுவையை சுவைச்சு பார்க்க போகிறோம். அப்படியே ரைஸோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுங்க. சிக்கனோட கழிச்சு சாப்பிட்றோங்களா? இந்த கிளைமேட்டுக்கு சுட 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 சாதங்க. எல்லோ ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே காரம் கம்மியாக தான் செய்வாங்க. நெய்யோட மனமும் சுவை தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் காரஞ்சாரமான ஒரு சிக்கன் கறி, அந்த சிக்கன் கறியோடு பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த எல்லோ ரைஸுக்கும் கிரேவிக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்ட்டு, அந்த உணர்வு தாங்க இது. சும்மா அட்டகாசமாக இருக்குண்ணா. 7 வகையான உணவை ஒரே தட்டில் வச்சு அதுவும் அருமையான இடத்துல சாப்பிட்டுன்னு இருக்கும். மஜாவே இருக்கு மக்களே. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல். பிரிஞ்சால் மொஜோ, இதுவும் பாரம்பரியத்தில் ஒன்று. அப்படியே கத்திரிக்காவை சாப்பாடோட வச்சு சாப்பிடணும். சும்மா சாஃப்டாக முறுமுறுப்பான கட்லெட். ஆஹா, ஐயோ, நல்ல சாஃப்டான கட்லெட் மக்களே. அது கூட இப்போ எல்லோ ரைஸு கூட கறி சேர்த்து அடிக்க போகிறோம். இலங்கையோட ஃபேமஸான மீன், இந்திய பெருங்கடலில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய சூர மீன். இந்த சூர மீன் இலங்கை மக்களுக்கு தான் அதிக அளவில் சப்ளை ஆகும். அவங்க தான் பிடிப்பாங்க. மற்ற கடல்கள்லாம் எப்போனா தான் வலையில மாட்டோம். அந்த சூர மீனை வச்சு தான் இந்த கட்லெட் பண்ணுவாங்க. பாரம்பரிய முறைப்படி அதே முறைப்படி நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோ அட்டகாசமான சுவை. இலங்கைனாலே சம்பலோட முடிச்சுக்கிறோம். நம்ம அந்த தேங்காய் பாலில் செஞ்ச உருளைக்கிழங்கோட சாப்பாட்டை வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்காய் பாலில் அந்த நம்ம எண்ணெயில் வறுத்த உருளைக்கிழங்கோட அந்த பச்சை மசாலாலாம் சேர்த்து இந்த ரைஸோடு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்குது. சொர்க்க பூமியில் வந்து ஒரு நல்ல மனமான லேம் ரைஸ் செஞ்சுருக்கோம், சுவைச்சிருக்கோம். அட்டகாசமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 அசவை புட்டில் இது ஒன்றா இருக்குண்ணா. அடுத்து புது இடங்களோட இலங்கையுடைய பாரம்பரியமான புது உணவுகளோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். கட்டு முடிஞ்சது.